ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரிவாண்ட்ரம் சிக்கன் எப்படி பண்ணலான்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம ரெடி பண்ண சிக்கன். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கோம், அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், லைட்டாக 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் நல்லா புளிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த மசாலா எல்லாமே செட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோட வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா செட் ஆகுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா செட் ஆகட்டும். நம்ம சைடில் கேஸ் ஆன் பண்ணி அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணி அதே பாத்திரத்தில் நமக்கு நல்லா வதக்கி எடுக்க முடியும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் அப்படியே போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா இதுலேயே ஃப்ரை ஆகி அது குக் ஆகிடும். தண்ணி விடணுன்ற தேவையில்லை. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே இதையே திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டோம்னா இதுலேயே நல்லா குக் ஆகிடும். இப்படி 2 சைடுமே திருப்பி திருப்பி போடுங்க. 10 to 15 minutes இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தால் அது நல்லாவே குக் ஆயிரும் சிக்கன். அதுக்கப்புறம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இப்போது அந்த சிக்கனில் இருக்க மசாலா எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்துட்டோம். இப்போ அதே பாத்திரத்தில் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது ரெண்டையுமே நல்லா இந்த ஆயிலே வதக்கி அந்த மசாலா கூட எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டோம் தேவையான அளவு. இனி இந்த மசாலாலையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்மெல்லுக்கே நமக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை நெக்ஸ்ட் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. உண்மையிலே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட்